இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறோம்? ஏன் இஸ்லாமிய மார்க்கத்தை நேசிக்கிறோம்? இந்த மண்ணிலே பிறந்தவர்கள், இந்த மொழி பேசுபவர்கள், நாங்கள் என்ன அரபு நாட்டிலிருந்து வந்தவர்களா? இந்திய மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இந்த மண்ணிலே பிறந்தவர்கள், இந்த மொழி பேசக்கூடியவர்கள். ஏன் இதை நேசிக்கிறோம்? புரிந்தோம், இறைவனுடைய நெறி என்பதை அறிந்தோம். இதிலே பாதுகாப்பு இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது, சகோதரத்துவம் இருக்கிறது, சமத்துவம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, நீதம் இருக்கிறது, சுத்தம் இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது, கட்டுப்பாடு இருக்கிறது. ஒரு மனிதனை கண்ணியப்படுத்துகின்ற நெறி இருக்கிறது. இன்று கல்லூரிகளிலே எடுத்துக்கொள்ளுங்கள், ராகிங் நடக்கக்கூடாது என்பதற்காக எத்துணை சட்டங்கள், எத்துணை விதமான பாதுகாப்புகள். ஆனால் இன்று கலாச்சார சீர்கேடு அதன் உச்சத்தை எட்டியதற்கு அடையாளம் என்ன பார்க்கிறோம்? இந்தியாவின் கல்வி தரத்திலேயே உயர்ந்த கல்வி நிறுவனத்திலே பெண் மாணவிகள் தங்களுடைய சக மாணவிகளை ராகிங் என்ற பெயரிலே நடத்துகின்ற கொடுமையை பார்க்கிறோம். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உன் சகோதரனை ஒரு தாழ்ந்த பார்வையை கொண்டு கூட நீ பார்த்தால் நரக நெருப்பிலே தண்டிக்கப்படுவாய் என்கின்ற அச்சத்தை கொடுக்கிறார். கஃபா பில் மர்இ ஷர்ரன் அன் யஸ்தஹ்கிர அகாஹுல் முஸ்லிம். ஒரு சகோதரனை பார்த்து கேவலமாக ஒருவன் பார்வையிட்டால் நரக நெருப்பிலே தண்டிக்கப்படுவான் என்று இஸ்லாம் சொல்கிறது. புறம் பேசாதே என்று சொல்கிறது, குத்தி பேசாதே என்று சொல்கிறது. வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. குறை பேசாதே, புறம் பேசாதே, கேலி செய்யாதே. வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. புறம் பேசாதீர்கள், துருவி குறைகளை ஆராயாதீர்கள். வலா யஸ்கர் கௌமுன் மின் கௌமின் அஸா அன் யகுனு கைரம் மின்ஹும் வலா நிசாஉம் மின் நிசாஇன் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன. ஒரு ஆண் இன்னொரு ஆணை பரிகாசம் செய்ய வேண்டாம், ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பரிகாசம் செய்ய வேண்டாம். லா துமாரி அகாக வலா துமாஸிஹு வலா துஜாதில்ஹு. உன்னுடைய சகோதரனிடத்திலே தர்க்கம் செய்யாதே, சண்டை செய்யாதே, அவனை நீ கிண்டல் அடிக்காதே, அவனை நீ தமாஷ் செய்யாதே, அவனை நீ மன நோவடிக்காதே. ஒரு மனிதனுடைய உள்ளத்தை சங்கடப்படுத்துவது காபாவை இடிப்பதை விட பெரிய குற்றம் என்று இஸ்லாம். ஒரு சகோதரனுடைய மனதை புண்படுத்துவது, இறைவனுடைய ஆலயம் காபாவை இடிப்பதை விட பயங்கரமான குற்றம்.